ஏற்கனவே எல்லாம் இருக்குது, அதை காக்கிறோம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னா உங்களுக்குரியதெல்லாம் காக்கப்படணும், வேலையடித்து காக்கப்படணும். கர்த்தருடைய ஞானத்தில், கர்த்தருடைய வார்த்தையில், வல்லமையில், அவருடைய அபிஷேகத்தில் உங்களுக்கு உரிய சொத்துக்கள் முதற்கொண்டு, குடும்பங்கள் முதற்கொண்டு, சமாதானம் முதற்கொண்டு, பரிசுத்தம் முதற்கொண்டு, விசுவாசம் முதற்கொண்டு எல்லாம் காக்கப்படணும். முதல்ல எல்லாம் காக்கப்படணும். அப்படியே அது அப்படியே விருத்தி அடைஞ்சு உயர்த்தப்படும். அதனால தான் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்கலாம் ஃபாரின் போய் வேலை செய்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கை உயர்வு ஏற்படுத்து இல்லையா, வாடகை வீட்டில் சொந்த வீட்டுக்காரில் வராங்க. அப்புறம் 2 சக்கரம் 4 சக்கரமாக மாறுது, ஃப்ளைட்டில் போகிறாங்க வராங்க. எப்படி இவ்வளோ பெரிய அசூர வளர்ச்சின்னு கேட்டாக்கா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு ஒரு தனி பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். உத்தரவாதமாக இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளணும். பலிபீடம் உத்தரவாதமாக எடுத்துக்கொள்ளணும், பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேலை அதிகமாக இருக்குது, சிரமமாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு அன்பில் போய் அவங்கள காப்பாற்றுற ஒரு எண்ணத்தில் காக்கிறதா இருக்கணும். அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அருமையான இருதயம். தாவீதினுடைய உண்மையான இருதயம்